அங்காரகன் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியை கொண்ட விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. விருச்சிக ராசி அப்படின்னாவே எல்லாருக்கும் வேண்டா விருப்பாத பழகுவாங்க. சொல்லப்போனால் விருச்சிகம் எல்லாருக்கும் உண்மையாக இருக்கும். என்ன ஒன்று, யார்கிட்ட எப்படி பழகணும்னு தெரியாதுங்க. இந்த கலியுகத்தில் சூதுவாது தெரியாததுனால விருச்சிகம் எல்லாருக்கும் வேண்டாதவங்களாக இருக்கும். பரவாயில்ல, இருந்தாலும் யாருக்கு என்ன பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு நம்ம வேலையில் கரெக்டாக இருப்போம். ஆனால் கரெக்டாக போய் இந்த ஆடு தன் தலையை கொடுத்தது வெட்டுடா தம்பிங்கிற மாதிரி நிறைய பேர்கிட்ட நம்பிக்கையை வச்சு ஏமாறுறது நம்மளாக தாங்க இருப்போம். ஸோ இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு நல்ல நேரம் வருதோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு நாள் நல்லா இருப்போம். அப்படிங்கிற நிலைமையில் வாழ்க்கை இத்தனை நாள் உருண்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு பதில் கொடுக்கக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் கொஞ்சம் சிறப்பாக இருக்க போகுதுங்க. எப்படின்னா, விருச்சிக ராசி பெரும்பாலான பிரச்சனைக்கு பணம் தாங்க ஒரு காரணமாக இருக்குது. உறவுகள் என்ன பண்ணாலும் பரவாயில்லப்பா, இந்த பண விஷயத்தில் நிறைய இடங்களில் நான் ஏமாந்துருக்கேன். ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கலாம், ஆசையாக பணம் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக விருச்சிக ராசி அதை வாங்கவே முடியாதுங்க. குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சு அது யாருக்கோ அள்ளி கொடுத்த மாதிரி தான் நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு பண வரவு நல்லா இருக்கும். ஆனால் அது கூடவே சிக்கலும் வருதுங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுதானே பார்த்தேன், நாங்களாம் நல்லா இருந்துட்டா யாருக்குமே பிடிக்காதே, சரி என்ன பண்ணணுங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுமா அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுதாங்க, விருச்சிக ராசிக்காரங்க உலகத்தோட பார்வையில் ரொம்ப பிடிவாதக்காரங்க. வச்சது தான், பிடிச்சா பிடிக்கும், பிடிக்கலையா பிடிக்கல, உண்மைதான். ஆனால் உண்மைக்குமே இவங்க மனசளவில் ரொம்ப 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 நல்லவங்க. பிடிவாதம் கூட நல்ல விஷயத்துக்கு மட்டுமா தாங்க பிடிப்பாங்க. ஒரு விஷயம் உண்மை, ஒரு விஷயம் நல்லதுன்னா மட்டும்தான் பிடிவாதம் பிடிப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் தொழிலில் ரொம்ப ஆளுமை திறன் மிக்கவங்களாக இருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, எல்லா விஷயமும் கரெக்டாக இருப்பாங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு அதிக அளவில் உதவி செஞ்சு அதுக்காக அதிக விமர்சனங்களை வாங்கிறதுமே இவங்களாக தான் இருப்பாங்க. உதவியை மட்டும் வாங்கிப்பாங்க, ஆனால் உதவி செஞ்ச துச்சமாக நினைப்பாங்க. நினச்சா கூட பரவாயில்ல. ஆனால் விருச்சிக ராசியால் வாழ்ந்தவங்கள்லாம் விருச்சிக ராசிக்கு இவங்க வாழ்க்கை கொடுத்த மாதிரி நிறைய இடங்களில் பில்டப் கொடுத்துட்டு வச்சுருப்பாங்க. அது சில இடங்களில் விருச்சிக ராசிக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தும். அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொந்த பந்தங்கள், சொந்த கூட பிறந்தவங்க கூட எல்லாருமே தூக்கி எறிஞ்ச காலமெல்லாம் பல நேரம் இருக்குது இல்லையா. இருந்தாலுமே விருச்சிக ராசி ஒரு கஷ்ட காலம் அப்படின்னு வந்துச்சுன்னா யார் என்னென்னலாம் பார்க்காம ஓடி போய் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவங்க தான். இதனாலேயே பெரும்பாலான இடங்களில் இப்போ வரைக்குமே அடிமட்ட வாழ்க்கையை விருச்சிகம் வாழ்கிறதுக்கு ஒரு பெருத்த காரணமாக நிற்குதுங்க. இது உண்மைன்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரியம் இந்த மாதிரி நடக்குங்க. குரு பகவான் 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. இதனால் அங்கிருந்து தனஸ்தானத்தை பார்க்குறாரு. பணவரவு நல்லா இருக்குங்க. சுப காரியங்கள் அது சம்மந்தப்பட்ட தடைகள் விளங்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்குங்க. ராகு 4ஆம் இடத்துல இருக்காரு. நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். அதே மாதிரி கலைத்துறையில் சிறப்பாக இருக்க போகிறீங்க. ஆசிரியர்கள் மட்டும் கல்வியில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட கல்வியில் இருக்கவங்களுக்கு சிறப்பாக இருக்க போகிறீங்க. கலை, சினிமா, ஊடகம் இது சம்மந்தப்பட்ட துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அரசு மற்றும் அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும். அடுத்ததாக பெண்மணிகள், இளம் வயது பெண்களோ இல்லை முதிய பெண்களோ, திருமணம் ஆகாதவர்களோ திருமணம் ஆனவர்களோ இந்த காலம் மகளிருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்குங்க. குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தைகள் கிட்ட ஆதரவு இருக்கும். வாழ்க்கை துணை கிட்ட அந்யோன்யம் அதிகமாகுங்க. கால்நடை, செல்ல பிராணிகள் வளர்ப்பில் ஆதாயம் இருக்குது. இதோட கவனமாக இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோன்னா விருச்சிக ராசிக்காரங்க பணம் கையாளுறது
பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ரகசியத்தை பாதுகாத்தே ஆகணும். இல்லைன்னா பண விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குங்க. உங்கள் கையில் 100 ரூபா இருக்கா, ₹1 கூட இல்லைன்னு பச்சையாக பொய் சொல்லலைங்க. அப்படியே சொல்லுங்கள், அது வந்து தப்பே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய உழைப்பை நம்ம தாங்க அனுபவிக்கணும். நம்ம பார்த்தா மற்றவங்களுக்கு கொடுக்கணும், ஆனால் மற்றவங்க பார்த்து நம்மளோட உழைப்பை வந்து சுரண்டிக்கிட்டு நமக்கு போனால் போதும்னு கூட அந்த அளவுக்கு தான் நம்மளோட வாழ்க்கை நிலை வந்து போயிட்டுருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது இப்படி ஒரு பழமொழி, நல்ல வாயை சம்பாரித்து நார வாயை சாப்பிட்ருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பழமொழியை அதுக்கு தகுந்த மாதிரி தான் விருச்சிக ராசியோட வாழ்க்கையில் வீணாக போயிட்டுருக்குங்க. ஸோ அதனால் பணம் கையாளுறதுல ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த நகைகள் திருட்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பார்த்து பக்குவமாக இருங்க. பெண்கள் எல்லாமே ரொம்ப உஷாராக இருக்கணுங்க. யாருக்கும் நகை பணம் எல்லாமே வந்துட்டு இரவல் கொடுக்கறதும் இரவல் வாங்கிறது எதுவுமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடாதுங்க. அதெல்லாம் ரொம்ப கவனம் தேவை. அதே போல் பங்குச்சந்தை, ஆன்லைன் இந்த மாதிரி முதலீடுகளில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த விளம்பரங்களை நம்பி அதிகமாக ஏமாறுறது விருச்சிக ராசி தான். உங்களுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, பண விஷயத்தில் ₹1 சம்பாதிச்சிங்கன்னா கூட அதை பத்திரப்படுத்துறதுக்கான வழியை தேடுங்க. இல்லைன்னா மோசடியில் சிக்கி அந்த பணத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. பணத்தை வந்துட்டு பாதுகாப்பாக வைக்கணும். திரும்ப சொல்கிறேங்க, முக்கியமான விஷயமே அதுதான். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. ரொம்ப கவனம் தேவை. அடுத்து அரசு அதிகாரிகள், அரசு துறையில் இருக்கவங்க, நீங்களுமே வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா உங்களை நோக்கித்தான் நிறைய சூழ்ச்சிகள் வந்து நடக்கும். அதே மாதிரி இந்த வண்டி வாகனம் ஓட்டுறப்ப எச்சரிக்கை அவசியங்க. குலதெய்வ வழிபாடு சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க. சனி பகவான் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால காவல் தெய்வங்களை வழிபாடு செய்கிறது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலன்களை வந்துட்டு கொடுக்குங்க. இதை வந்து எடுத்து பேச்சு தனிமையில் எந்த ஒரு காரியங்கள்லேயும் வெற்றி உண்டாகும். போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்குங்க. சின்ன விஷயங்கள் வந்து உங்கள் மனசுக்கு நிறைவை கொடுக்கும். மற்றவங்களால் அமைதி இல்லாமல் இருந்த உங்களுக்கு இப்போ கொஞ்சம் அமைதி கிடைக்குங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவங்க பேச்சை கேட்குறத சுத்தமாக தவிர்த்துக்கோங்க. இல்லைங்க கேட்டு தான் ஆகணும் அப்படின்னா இதை வந்து குறைச்சி கேட்குறது நல்லதுங்க. அதே மாதிரி எந்த ஒரு செயலை செஞ்சாலும் திட்டமிட்டு செய்யறதுல நன்மை கொடுக்கும். தொழிலில், வியாபாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் நீங்கள் விருத்தி அடையுங்க. உங்களுடைய வியாபாரம், தொழில், அதே மாதிரி உங்கள் பொருட்களை வந்து வெளியூருக்கு அனுப்புகிறப்ப கவனம் தேவை. உத்தியோக பணிகளில் இருக்கவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கவனத்தோடு இருக்கணுங்க. பழக்க வழக்கங்களில் ரொம்ப உஷாராக இருங்க. அடுத்தது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிற வாக்குவாதத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. சில பேருக்கு வந்துட்டு இடமாற்றம் எல்லாம் உருவாகலாம். கணவன் மனைவி கிட்ட அனுசரித்து நடந்துக்கோங்க. பேச்சில் ரொம்ப நிதானம் தேவை. செலவுகளை, எதிர்பாராத செலவுகள் உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதனால் திட்டமிட்டு செலவு பண்ணுங்கள். இதை எடுத்துட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் பேச்சு திறமையால் காரியங்களை எளிதாக சாதிப்பீங்க. சின்ன விஷயங்கள் கூட உங்கள் மனசுக்கு ரொம்பவே நிறைவு கொடுக்குங்க. இது கலைத்துறையில் இருக்கவங்க எக்காரணத்தை கொண்டு யாரையுமே பகிர்ச்சிக்காதீங்க. எல்லாரையும் வந்துட்டு அனுசரித்து நடந்துக்கோங்க. உங்களுக்கு தனிமையான செயல்பாடுகளால் சிலர்கிட்ட வந்து விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். இதனால் பேச்சுவார்த்தையில், பழக்க வழக்கங்களில், செயல்பாடுகள் எல்லாத்தையும் பொறுமையை கடைப்பிடிங்க. அடுத்தது அரசியல் தொழிலில் இருக்க எல்லா விதமான வசதிகளும் உண்டாகுங்க. தேடி போனதெல்லாம் தானாக உங்களை வந்து தேடி வரப்போகுதுங்க. அறிவு திறன் அதிகரிக்கும். மாணவன் மாணவி கிட்ட இனிமையாக பேசி பொழுது கழிக்க போகிறீங்க. தொழிலில் வந்து சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்த தடைகள் எல்லாத்தையும் விலக்கிட்டு நீங்கள் வந்து முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. போட்டிகளில் கூட சாதகமான பலன் கிடைக்கும். அரசாங்க போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க அப்படின்னா முயற்சி பண்ணுங்க. கட்டாயம் இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு அரசு வேலை நிச்சயமாக கிடைக்குங்க. இதோடு இந்த மாதம்ங்கிறதே உங்களுக்கு நிறைய நல்ல அனுபவங்களை கொடுக்க போகுது. நடக்கவே
நடக்காதுன்னு நினச்ச விஷயம் கூட உங்கள் தலையிலேயே எழுதலப்பா அப்படிங்கிற விஷயம் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்குங்க. நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு. அதே மாதிரி சொத்துக்கள் மேலே சொத்து சேரும். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இனிமேல் நீங்கள் எந்த ஒரு சொத்துக்களையும் விற்கவே கூடாதுங்க. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் அவங்களோட சொத்துக்களை சில இடங்களில் தூக்கி போட்டு வச்சுருக்கேன், ஏன்னா பத்திரங்கள்லாம் எங்கேனே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொத்துக்கள் எல்லாம் நல்ல விலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதை முயற்சி பண்ணுங்கள். அரசாங்கம் உங்களுக்கு சாதகமான நிறைய நல்ல வேலைகளை கொடுக்க போகுது. பிரச்சனையிலிருந்து விடுபட போகிறீங்க. வீட்டிற்கு பொன் பொருள்கள் சேர்க்கையெல்லாம் இருக்க போகுதுங்க. அந்த நாட்களை நீங்கள் கண்டிப்பாக நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க.